நாளைக்கு 100+ யூடியூப் சேனல்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படிலாம் நிறைய கிரியேட் ஆக நமக்கு யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ் வந்து அதுல மறைஞ்சு போயிடுது. ஸோ அப்படி மறைஞ்சிருக்க சேனல்ல டாப் 5 சேனல் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல மத்த சேனல்ஸ் பத்தியும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே இன்ஜினியரிங் உடனே ஐஐடிஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ எல்லாருக்கும் அட் ஒரு பாயிண்ட்ல வந்து ஐஐடில சேரணும் படிக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்க இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்க நினைச்சு பட் வேற ஏதோ காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்குன்னா கவலைப்படாதீங்க. நீங்களும் ஐஐடில படிக்கலாம். அதுவும் ஃப்ரீயா என்பிடிஇஎல் சேனல்ல மொத்த ஐஐடிஸ்மே அதோட லெக்சர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு குட்டி குட்டி டாபிக்மே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைல் வீடியோஸா இருக்கும். நீங்க ஏதாவது உங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த லெக்சர்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த லெக்சர்ஸ் ப்ரிஃபர் பண்றது ரொம்பவே அவசியம் சொல்லக்கூடியது. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது எல்லாருமே சொல்றது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் நம்ம வந்து மெட்ரிகுலேஷன்லயோ இல்லை சிபிஎஸ்சியோ படிச்சாலுமே நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது வந்து அப் டு த பேப்பர் வரைக்கும் தான் இருக்கு. கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு நமக்கு அவ்வளவா இல்லை. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து நிறைய டாக் ஷோஸ் இருக்கு. அதுல நான் ப்ரிஃபர் பண்றது வந்து டெட்எக்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோஸ் டாக். ரெண்டுலயுமே வந்து ஜோஸ் டாக் கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டேர்ம்ஸ் டெட்எக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்க இது ரெண்டுல ஏதாவது ஒரு சேனலை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்க ப்ரிஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் பிளஸ் நிறைய பர்சனாலிட்டிஸோட அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் பிளஸ் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது அடுத்து பிளேஸ்மெண்ட்ல அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா ஆப்டிடியூட். ஆப்டிடியூடுங்கிறது வந்து ஒரு பேசிக் திங்ஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஃப்ரீயாவே ஆப்டிடியூட் சொல்லிக்கூடிய ஆப் தான் வந்து freshersworld.com. ஸோ அதுல வந்து ஒவ்வொரு பேசிக்ஸ்ல இருந்து அண்ட் டாபிக்ஸ்ல எப்படி எல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட வீடியோஸ் கோத்ரூ பண்ணுங்க. கியூரியஸ் ஃப்ரீக்ஸ் சேனல் பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுல வந்து எப்படி வந்து பிளேஸ்மெண்ட்க்கு அப்பியர் ஆகணும் அண்ட் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐடி செக்டர்ஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சேனல்ல வந்து கோத்ரூ பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும். நிறைய என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுங்கிறத பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கியூரியஸ் ஃப்ரீக்ஸையும் பாருங்க. லாஸ்ட் சேனல் வந்து தருண் ஸ்பீக்ஸ். தருண் ஸ்பீக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அனிமேஷன் வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் சூப்பராகவே இருக்கும். அண்ட் அதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து ஃபீ கண்டிப்பா பே பண்ணணும். அண்ட் அதை தாண்டி வந்து அவங்க சொல்ற அந்த ஐஐடி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் ஜாப் என்னென்ன மாதிரி ஜாப் மார்க்கெட்ஸ் அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி என்ன என்விரான்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்திலாம் வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பர்சனலா வந்து எனக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிக்கும் தருண் ஸ்பீக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல நினைச்ச டாப் 5 சேனல்ஸ். இதை வந்து ஒரு கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோஸ் வந்து பிக் பண்ணி போடலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்ஜினியரிங் அப்டேட்ஸ் இருந்தால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.